வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ. தனிஷ பஞ்சமினா என்ன ப்ரோ? அது ஒரு தோஷமா? மை சிஸ்டர் பாஸ் அவே. தே செட் காட் திஸ் தோஷம். ப்ளீஸ் அட்வைஸ். ஓகே. நேற்று இது எனக்கே தெரியலங்க. நேத்து ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க. அதுக்கேத்த மாரி கேள்வி இன்னைக்கு கேட்குறீங்க. மேபி இந்த யூனிவர்ஸோட ஒரு விஷயம் போல. நேத்து ஒருவர் நல்ல ஒரு வயதானவர் 60 வயசு கிட்ட ஆனவர் 60 வயசு ஆன ஒருத்தர் என்னோட அந்திம காலம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருடைய ஜாதகத்துல புதன் ஓரளவுக்கு பலமா இருக்கிறனால நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் அவர் எடுக்கவே இல்லை. அவர் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அவரா கணிச்சு வச்சிருந்தது. அது அவர் பார்த்தாரு. என்னோட ரெஃபரன்ஸை நான் பார்த்தேன். ஸோ இப்படிதான் அந்த கணிப்பு இருந்தது. அப்போ அந்த கணிப்பெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சில விஷயம்லாம் செக் பண்ணாரு. அதுல எப்ப நான் இறந்து போவேன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்துட்டு ராகு தான் 8ஆம் இடத்துல இருக்காரு. ராகு திசையில சந்திரன் புத்தி. அட்டமாதிபதி விரயத்துல இருக்காரு. இப்படி சொல்லும் போது ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்க ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரனோட வீட்டுல இருக்காரு. அந்த சந்திரன் அட்டமாதிபதியாக இருந்து விரயத்துல இருக்காருன்னு சொல்லும் போது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது தனுசு லக்னம்னு வந்துடணும். ஓகேங்களா? சில வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தனுசு லக்னம். இந்த அமைப்புகள்ல அட்டமாதிபதி விரயம் பண்ணும்பொழுது இந்த இடத்துல ராகு அந்த ஆயுளுக்கு நிகரான கண்டத்தை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டேஷன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் தெரியும். சரிங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. இது ஒருவருடைய ஜாதகத்தில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. இதில் ஜோதிடம்னா என்னன்னு தெரியாத முட்டாள்கள் இருக்கானுங்கல்ல, அவனுங்க தான் எனக்கு கூட சமீபத்தில் ஜனவரியில் ரொம்ப க்ளோஸான ஒரு ஒரு ஒருவர் இறந்த போது இந்த தோஷத்தை கழிச்சிருந்தா அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. அப்பா கடவுளேன்னு நினைச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னதாகவே அவர் போயிடுவாருன்றதை நாங்கள் கல்குலேட் பண்ணி வச்சிருந்தேன். இறந்துருவாருன்றதை நான் கல்குலேட் பண்ணல. ஏன்னா அவரு எனக்கு இருந்த அந்த அந்த கால அந்த டைம்ல இருந்த அந்த ஜோதிட அறிவு அவர் மூவ் பண்ணுவாருன்றது தான் இருந்தது. அவங்க ஃபேமிலி கிட்டலாம் நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய அந்த சின்ன அந்த 30 வயசு மூளைக்கு தெரிஞ்சது அவரு இந்த டைம்ல இங்க இருக்க மாட்டாருங்க, கிளம்பிடுவாருங்க. அந்த இறப்புல அவங்களோட அம்மா நீ சொன்ன மாதிரியே விட்டுட்டு போயிட்டானடா, போவான்னு எங்க போனான்னு போவான்னு சொன்னியே எங்க போவான்னு சொன்னியான்னு சொல்லி அழுந்தாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும் ஜோதிடம்னா. இதுல இந்த தோஷத்தினால அவர் இறந்துட்டாரு, அந்த தோஷத்தை சொல்லி அதை கழிச்சிருந்தா இதுல என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? இறந்து போன பிறகு அந்த ஆத்மாவுக்கு வேற தோஷம் வந்துடும். டேய் முட்டாளுங்களான்னு கேட்கலாமான்னு இருக்கும். அந்த ஆத்மா தன்னோட ஜேர்னியை முடிச்சு கிளம்பிருச்சுடா. இன்னும் எதுக்குடா அது மேல அதையும் இதையும் போட்டுக்கிட்டு அது மேல சொல்ல போனா யார் ஒருவர் சீக்கிரம் இறக்குறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கான பயணத்தை தொடர்ந்துடுறாங்க. பூரண ஆயுள் இருக்கிறவங்க தான் இங்க. சனி கொடுக்கக்கூடிய தேவையில்லாத ஒன்றுல ஆயுளும் மனிதனுக்கு தேவையில்லாதது. ஏங்க இப்படி சொல்றீங்க? ஆயுள் மனிதனுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரியணும்னா உங்களுக்கு ஆன்மீகம் தெரியணும். இந்த அளவுக்கு ஆன்மீகம்லாம் யாருக்கும் தெரியாது. இங்க தெரிஞ்ச ஆன்மீகம்லாம் பூஜை பண்றது, தோசம் கழிக்கிறது, வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது. இந்த மாதிரியான குப்பைகளை தூக்கி சைட்ல வச்சுட்டு ஏன் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் தேவையில்லை? இறைவனை சென்று அடையறதுக்காக பிறந்த இந்த ஆத்மா எவ்வளவு சீக்கிரம் இறைவனுடைய பாதத்தை அடையுதுன்ற விஷயம் தான் இங்க முக்கியம். இதுல சனி கொடுக்கக்கூடிய ஆயுள் ஒருவனை 80 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் வாழ வைக்குது. அதாவது இறைவனை சென்று சேரக்கூடிய அந்த அமைப்பை தாமதப்படுத்துது அந்த சனியுடைய ஆயுள். ஓகேங்களா? இதுல எவனாவது ஆயுள் சீக்கிரம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க பாவமானவங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா ஆன்மீக அறிவு இல்லாதவங்கன்னு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த தோஷத்தினாலதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜோதிட அறிவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஏன் ஒருத்தவங்க இறக்குறாங்க? இறந்து போன உங்களுடைய சிஸ்டருக்கு அற்ப ஆயுள் அப்படின்னா நல்லா பாருங்கங்க. லக்னம் லக்னாதிபதி நீங்க யாருன்னு தெரியல. ஆனா உங்க சிஸ்டருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. லக்னமும் லக்னாதிபதியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கெட்டு போயிருக்கணும். சனியாக இருக்கணும், சனி ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கணும், அல்லது தானே பலம் இழந்திருக்கணும். குறிப்பாக தனக்கு ஆகாத பலவீனமாக்கக்கூடிய கிரகங்களோட சேர்ந்திருக்கணும். 1வது விஷயம். இதற்கு அடுத்த நிலையில அவயோக தசைகள் நடந்து வந்துகிட்டே இருக்கணும். தசையும் புத்தியும் அவயோக அமைப்புகள்ல சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அமைப்புல கெடுதல் நடக்கும். ஒருத்தர் மரணிக்கிறாரு, 6, 8, 12 கொனெக்ஷன் இல்லாம அந்த ஆத்மா உடம்ப விட்டு போவாதுங்க. ஏன்னா 6ஆம் இடம் நோயை கொடுக்கறது, 8ஆம் இடம் விழுறது, ஒரு மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, 12ஆம் இடம் விரயம். அடிக்கடி சில இடத்துல பாருங்க, அம்மாவால சில விரயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அம்மா இறந்துட்டாங்கன்னு. அப்பாவால் விரயம் அப்படின்னு சொல்லிடுவேன்.
கன்சல்டேஷன்ல. ஓகேங்களா? இல்லங்க இப்படி நடந்துச்சு, அப்பா இப்படி சொன்னீங்க தானேன்னு கேட்பாங்க. ஏனென்றால் அந்த பாவகம் விரயம் செய்யக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம். அதுல அப்பா விரயம் ஆகுறாரா, அம்மா விரயம் ஆகுறாரா, பிள்ளை விரயம் ஆகுறாரா, இல்ல ஜாதகரே விரயம் ஆகுறாரா அப்படின்றது அந்த 12ஆம் பாவகம் நிர்ணயிக்கும். இதுல போய் 12ஆம் பாவகத்துல கேது உட்காந்துட்டா அடுத்த பிறவி இல்லைன்னா அதுவும் முட்டாள்தனம் தான். ஏன்னா இங்க யாரும் அடுத்த பிறவியை போய் பார்த்துட்டு வரல. ஓகேங்களா? அடுத்த பிறவி என்ன ஆகும்ன்றத அடுத்த பிறவி டிசைட் பண்ணிட்டோம். இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய ஜோதிடம் இந்த ஜென்மத்தை முடிவு பண்றது. சரிங்களா? அதனால எந்த குப்பையாவது ஜோசியத்துல தோஷம் வந்த நேரம் இறந்துட்டாங்க, இந்த தோஷத்தை கழிச்சிருந்தா இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி முட்டாள்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல போய் சேராதீங்க. உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கெடியூல். நீங்க என்னவா வாழணும், என்னவா இருக்கணும், எப்ப இறக்கணும், பிறக்கும் போதே இறக்கக்கூடிய நாளும் உங்களுடைய ஜாதகத்திலே குறிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனை நிர்ணயம் பண்றவங்க லக்னம், லக்னாதிபதி, அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க லக்னத்தின் அட்டமாதிபதி. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.